இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்விட்டர் திறந்தாலே மூஞ்சில் அடிக்குது. நம்மளால் இக்னோர் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியல. இது ஒரு சிக் மென்டாலிட்டி. திஸ் ஷுட் சேஞ்ச் ஆக்சுவலி. இட்ஸ் ஆல் அபவுட் சமந்தா அண்ட் மேரேஜ் வித் ராஜ். நரேட்டிவ் ஒன்று செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இந்த டெம்ப்ளேட் போட்டு யூ நோ த ட்ரூத் பட் யூ கான்ட் ப்ரூவ் இட் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் வச்சு இவங்க எல்லாரும் சொல்ல வரது என்னன்னா, சமந்தா லெட் நாக சைதன்யா டு மூவ் ஆன் ஃபர்ஸ்ட் ஸோ ஷி குடன்ட் கெட் காட். ஐ நோ சம்திங் அபவுட் அண்ட் ஐ கான்ட் ப்ரூவ் இட் அப்படின்றாங்க. எதுக்கு உனக்கு அவங்க ப்ரூவ் பண்ணணும்? எதுக்கு நீ அவங்கள ப்ரூவ் பண்ணணும்? எதுக்கு அவங்கள நீ ஃபாலோ பண்ணணும்? எதுக்கு அவங்கள கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிற? இது எங்கே போகுது? சமந்தா தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்குள்ளே நான் போகல. ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துள்ளே போகாமல் ஜட்மெண்டலாகவே எல்லாத்தையும் முடிவு பண்ணி இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் நடந்திருக்குன்னு கூட இருந்து பார்த்த மாதிரி அவங்க கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டுக்கு முன்னாடி நாள் கூட அவங்க 2 பேரும் லவ் கன்ஃபஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணியிருக்கலாம், 300 days முன்னாடி பண்ணியிருக்கலாம், எப்போனா பண்ணியிருக்கலாம். அது எப்போ நடந்ததுன்றதை கூட இருந்து பார்த்த மாதிரி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு பார்க்கவே. அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு புரியவே இல்லை. இன்வால்வ் ஆகிருக்க எல்லாரும் அடல்ட்ஸு. தே நோ வாட் தே ஆர் டூயிங். பீப்புள் ஷுட் லெட் பீப்புள் லிவ். பீப்புள் ஷுட் லிவ் தியர் ஓன் லைஃப். அது நடந்தாலே போதும். அவங்க மற்றவங்கள வாழ விடணும் அப்படின்றது கூட கிடையாது. லிவ் அண்ட் லெட் லிவ்ல லிவ் மட்டும் பண்ணாலே போதும். லெட் லிவ் தன்னால் நடக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு வாழ்ந்தாலே போதும். மற்றவங்க வாழ்க்கையில் மூக்கு நுழைக்காமல் இருந்தாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். எனக்கு தெரிஞ்சு ஐ குடன்ட் டாலரேட். ஐ தாட் ஆஃப் அட்ரஸிங் த சேம். லெட்ஸ் ஸ்டாப் திஸ். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் குட், வாட் இஸ் பாசிட்டிவ். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கோ எக்ஸிஸ்டிங். கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள வாழ விட்டு பழகணும். ஸோ அதுதான் ஆரோக்கியமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு வழின்னு எனக்கு தோணுது. ஸோ யா.